பார்க்க முடிகின்றது. வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக திருக்குறள் அமைந்திருக்கிறது. அந்த திருக்குறளை போற்றும் நாளாக தான் இந்த திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த நகரிலே இத்தனை குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மிகச் சிறப்பாக இந்த பொங்கலை ஒன்றாக கொண்டாடி வருகிறது என்று உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி இது சிறிய நிகழ்ச்சி அப்படின்னு நான் தவிர்த்திருந்தேன் அப்படின்னா இந்த மகிழ்ச்சியை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பை இழந்திருப்பேன். நம்முடைய தமிழர்களுக்கான பண்பாடு என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் ஒரே தாய்ப்பிள்ளைகளாக வாழ வேண்டும். நாம் இணைந்து உழைப்பதன் மூலமாக உயர வேண்டும். கல்வியும் செல்வமும் நம்முடைய மாநிலத்தில் உயர்ந்தோங்க வேண்டும். இந்தியாவிற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது போன்ற கிராமங்களில் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலுமே பரவ வேண்டும். இதன் மூலமாக ஒற்றுமையும் நம்முடைய சமத்துவ எண்ணங்களும் பரவ வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க இன்றைய நிகழ்வுதான் முன்னோடியாக இருக்க போகின்றது. நீங்க